காலையில் எழும்பி ஏதாச்சும் வீடியோ பார்க்கலாம்னு யூடியூப்பை ஓப்பன் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய கெட்ட செய்தி காத்துட்டு இருந்துச்சு. ரெஸ்லிங் வட்டாரத்தை இந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் இப்போ ரொம்பவே பயங்கரமாக பாதிச்சிருக்கு. டெரி ஜீன் பொலியாங்கிற உண்மையான பெயரை கொண்ட WWF-ஓட லெஜெண்டரி ரெஸ்லரான ஹல்க் ஹோகன் அவரோட 71வது வயசுல இறந்து போயிட்டாரு. புளோரிடால இருக்கிற அவரோட வீட்டில் ஹல்க் ஹோகன் பெட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு சடனாக கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக்னால தான் அவர் இறந்து போனாரு. அதுக்கும் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஹல்க் ஹோகனுக்கு கழுத்துல ஒரு சில அறுவை சிகிச்சைகள் நடந்திருக்கு. அந்த அறுவை சிகிச்சைகளோட சைடு எஃபெக்ட்ஸா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ்னால தான் அவருக்கு சடனா இந்த கார்டியாக் அரெஸ்ட் வந்ததா நிறைய ரிப்போர்ட் சொல்லுது. இந்த நியூஸ் வந்ததுமே பாராமெடிக்ஸ் ஹல்க் ஹோகனோட வீட்டுக்கு வந்து அவரை ஸ்ட்ரெச்சர்ல ஏற்றி மோர்டன் பிளான்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்க வச்சு 30 நிமிஷத்துக்கு மேல அவருக்கு CPR கொடுத்து அவரோட உயிரை காப்பாற்ற ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இம்மோர்டல் ஹல்க் ஹோகன் இறந்து போயிட்டாரு. உலகத்துல இருக்கிற எல்லா ரெஸ்லிங் ஃபேன்ஸுமே இன்னைக்கு ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. அதுலயும் முக்கியமா 1980-90களில் ரெஸ்லிங்கை பார்த்த 80s-90s கிட்ஸ் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இன்னைக்கு ரெஸ்லிங் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் லெஜெண்டரி ஹல்க் ஹோகன் தான். உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு ஹல்க் ஹோகன் அப்படிங்கிற இந்த ஒரு ரெஸ்லரை தெரியும். அது எதனால அப்படின்னா WWE ரிங்கை தாண்டி இவர் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தார். அமெரிக்காவில் இவரை பாப் கல்ச்சர் மெயின் ஸ்டே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 1980களோட மிக பிரபலமான ஹாலிவுட் திரைப்படமான ராக்கி 3 மூவியில் இவர் தண்டர் லிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐகானிக்கான கேரக்டரை பண்ணி அவரோட லெகசியை ஹாலிவுட்லையும் பதிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஹோகன் நோஸ் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிவி ஷோ மூலமா இவரோட பர்சனல் லைஃபையே அமெரிக்க மக்களுக்கு வெளிப்படுத்தினாரு. அந்த காலத்தில் இவரை அமெரிக்காவோட ஒரு ஹீரோவா தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. ரீசெண்டா கூட இவர் ரியல் அமெரிக்கன் ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங் அப்படின்னு அவரோட ஓன் ரெஸ்லிங் கம்பெனியை ஆரம்பிச்சிருந்தாரு. எதுக்காக அப்படின்னா அமெரிக்க இளைஞர்களுக்கு சைன் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்கறதுக்கு தான். ஹல்க் ஹோகன் WWE-ஓட ஹால் ஆஃப் ஃபேம்ல 2 தடவை இண்டக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. 2005ல் சோலோவா அவருடைய கரியருக்காகவும் 2020ல் பார்ட் ஆஃப் த NWO-வாகவும் இவர் ஹால் ஆஃப் ஃபேம்ல இண்டக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஒரு தடவை ஹால் ஆஃப் ஃபேம்ல இண்டக்ட் பண்ணப்படுறதே ரெஸ்லர்ஸுக்கு மிகப்பெரிய பெருமை. ஹல்க் ஹோகன் வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை இண்டக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. உலகத்தில் இருக்கிற எல்லா பப்ளிக் ஃபிகர்ஸுக்குமே இருக்கிற மாதிரி ஹல்க் ஹோகனை சுற்றியும் ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருந்துச்சு. 2015 வருஷத்தில் WWE இவரை ஹால் ஆஃப் ஃபேம்லேருந்து ரிமூவ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த டைமில் இவரோட ஒரு சில லீக்டு ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வெளியாச்சுது. அந்த ரெக்கார்டிங்ஸில் இவர் ரேசிஸ்ட் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகி இருந்துச்சு. ரேசிசம் அப்படின்னா இனவெறி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹல்க் ஹோகன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இனத்துக்கு மேலே கொஞ்சம் வெறியாக தான் இருந்தார். அது சம்பந்தமான வீடியோக்கள்லாம் அந்த டைமில் லீக் ஆகி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா 2018 வருஷத்தில் ஹல்க் ஹோகன் பப்ளிக்கா மக்கள்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணாரு, மன்னிப்பு கேட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை லீக் பண்ண காக்கர் அப்படிங்கிறவருக்கு அகைன்ஸ்டா ஒரு லாசூட்டை போட்டு, அதாவது கேஸை போட்டு கிட்டத்தட்ட $115 மில்லியன் ஜெயிச்சு பிரைவேசி ரைட்ஸோட சிம்பிளாவே அமெரிக்க மக்களால் பார்க்கப்பட்டிருக்காரு. இப்போ ரெஸ்லிங் உலகமே பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் இருக்கு. ஏன் அப்படின்னா ஹல்க் ஹோகன் மிகப்பெரிய ஒரு ஆள். அவர் இறந்து போனதை இன்னும் பல பேரால நம்பவும் முடியல, ஜீரணிக்கவும் முடியல. நிறைய பேர் இது நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டைம்ல வின்ஸ் மெக்மேன் ஹல்க் ஹோகன் தான் த கிரேட்டஸ்ட் WWE சூப்பர் ஸ்டார் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. ரெஸ்லிங் லெஜெண்ட்ஸான ரிக் ஃபிளேர், ஜான் சீனா, ட்ரிபிள் ஹெச் எல்லாம் அவங்களோட ஹார்ட்ஃபெல் ட்ரிபியூட்ஸை இப்போ ஹல்க் ஹோகனுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹாலிவுட் மற்றும் பாலிவுட்டை சேர்ந்த சூப்பர் ஸ்டார்ஸும் ஹல்க் ஹோகனுக்கான ரெஸ்பெக்ட்ஸை கொடுத்து நிறைய ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸுக்கு ஹல்க் ஹோகன் மோர் தேன் ஜஸ்ட் ரெஸ்லரா இருந்து ஸ்ட்ரென்த் அதுக்கப்புறம் கரிஸ்மாவோட ஒரு சிம்பிளாவே இருந்திருக்காரு. இன்னைக்கு நாம ஹல்க் ஹோகனுக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்ட் இன் பீஸை நம்ம சேனல் மூலமா கொடுக்கிறோம். ஹல்க் ஹோகன் அவரோட கையில இருக்கிற பைசப்ஸை 24 இன்ச் பைத்தான்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. இது ரொம்பவே பிரபலமாச்சுது. ஹல்க் ஹோகன் பல ரசிகர்களை சந்தோஷப்படுத்தி இருக்காரு. அவரோட உடம்பை வருத்தி நிறைய ஃபேன்ஸை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்காகவும் ரெஸ்லிங் ஃபேன்ஸோட மனசுல என்னைக்குமே ஹல்க் ஹோகன் இருப்பார் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ரெஸ்ட் இன் பீஸ் ஹல்க் ஹோகன். You will never be forgotten, brother.